லைஃப் டைம் சயின்ஸ் நேர்களுக்கு வணக்கங்க. இப்போ நம்ம பார்க்குறது என்னட்டாங்க, பொதுவாக வந்து ஒரு ஜாதகத்தில் அந்த ஜாதகம் சுத்த ஜாதகமா, சுத்தமானா ஓரளவுக்கு ஒரு வெளிச்சம் உள்ள நல்ல ஒரு யோக அமைப்புள்ள ஜாதகமா அப்படிங்கிறதுக்கு வெளிச்சம் அப்படின்னா என்னன்னு கேட்டீங்கன்னா, குருவும் சுக்கிரனும் இவங்க ரெண்டு பேரும் எப்படிங்க குருவும் சுக்கிரனும் மட்டும் நான் சொல்கிறேன் அப்படின்னா, இப்போ நான் ஒரு கணக்கு சொல்கிறேன் பார்த்துக்கோங்க. பொதுவாக பார்த்துக்கிட்டிங்கன்னா சூரியன், செவ்வாய், சனி, ராகு, கேது. இப்போ நான் 5 பேரை சொல்லிட்டேன்னா, சூரியன், செவ்வாய், சனி, ராகு, கேது 5 பேரும் பாப கிரகங்கள்ங்க. அதுக்கு அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னாங்க சந்திரன், புதன், சுக்கிரன், குரு, மீதி 4 பேர் இருக்காங்களா, 5 4 9 ஆச்சுங்களா. இதில் வந்து 5 பேர் பாவகிரகமாக வந்துடுறாங்க. இந்த சந்திரனும் புதனும் என்ன கணக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சந்திரன் வந்துங்க அவர் சுப கிரகம்தான், இருந்தாலும் அவர் அமாவாசையை நோக்கி போத்தே பௌர்ணமியிலேருந்து அமாவாசையை நோக்கி போகும்போது அவர் பாவக்கிரகமாக வந்துடுவார். அதுக்கு அடுத்தபடியா புதனை நம்ம எதுலையுமே சேர்த்த முடியாது. புதனை பொறுத்த மட்டும் பாவக்கிரகங்களோட சேர்ந்தா பாவக்கிரகமாகவே ஆயிடுவார். இவ்வளவுதாங்க. இப்படி பார்க்கும்போது அப்போ 2 பேர் யார் சுத்தமான சுபக்கிரகம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, குருவும் சுக்கிரனும் மட்டும்தாங்க. இவங்களால தான் அதிகமான ஒளியை நம்மளுக்கு கொடுக்க முடியும். அப்படி இருக்க இந்த குருவும் சுக்கிரனும் ஒருத்தங்க ஜாதகத்தில், அது ஆணா இருக்கட்டும் பெண்ணா இருக்கட்டும் அது கணக்கு இல்லைங்க. அவங்க ரெண்டு இந்த குருவும் சுக்கிரனும் கெடாம இருக்கணும். கெடாம இருந்து இவங்க பார்வையில மற்ற கிரகங்கள் இருக்கணுங்க. இருந்துட்டா அவங்க யோகமான வெளிச்சமான, அதாவது நல்ல யோகமான ஜாதகம். இதுதாங்க வித்தியாசம். நிறைய பேர்ல பாருங்க, குருவும் சுக்கிரனும் கெடாம நல்லா இருந்தா அவங்க ஜாதகம் ரொம்ப நல்லா இருக்கும். மற்ற கிரகங்களை பொறுத்த மட்டும் இவங்களுடைய பார்வையை வாங்கும் போது தான் அவங்க பவர் வருது. அவங்களுக்கு சந்திரனை பொறுத்த மட்டும் வளர்படி ஆயிட்டா அவர் சுபக்கிரகம் ஆயிடுறாரு. அதே சமயம் லக்னத்துக்கு தகுந்த மாதிரி அவர் கெட்டவரா மாறிடுவார். அதுவும் இருக்கு, நம்ம பார்க்கணும். சுக்கிரன் புதன் சனி அணிக்கு அவர் கெட்டவரா வந்துடுவார். புதனை பொறுத்த மட்டும் தனிச்சிருந்தா மட்டும்தாங்க சுபக்கிரகம். இதுதாங்க. இந்த மாதிரி உங்க ஜாதகத்துல இருக்குதா அப்படின்னு நீங்க எடுத்து பாருங்க. குருவும் சுக்கிரனும் கெடாம இருக்கும். இதுதான் மெயின். அப்புறம் நம்ம லக்னம் ராசி அப்படிங்கிறத நம்ம அப்புறமா. ஓகே, தேங்க்ஸ்.